பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணஜே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. ஸ்ரீமத் பகவத்கீதா சாஸ்திரத்தினுடைய 18 அத்தியாயங்களில் உள்ள ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். தெய்வீகம் பொருந்திய பகவான் ஸ்ரீகிருஷ்ணரால் உபதேசிக்கப்பட்டது ஸ்ரீமத் பகவத்கீதா சாஸ்திரம். வேதவியாசர் ஸ்ரீமத் பகவத்கீதா சாஸ்திரத்தை இந்த இடத்திலிருந்து உபதேசிக்க தொடங்கியிருக்கிறார். முதல் அத்தியாயத்திலிருந்து கடைசி அத்தியாயம் வரை ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. முதல் அத்தியாயத்திற்கு அர்ஜுன விஷாத யோகம் என்று பெயர். இந்த யோகம் என்று சொன்னால் தலைப்பு என்று இந்த இடத்துல பொருள். ஒவ்வொரு இடத்துல ஒரு அர்த்தம் வரும். இந்த இடத்துல யோகம்ங்கிற சப்தத்துக்கு தலைப்பு என்று பொருள் கொள்ள வேண்டும். அர்ஜுனனுடைய துயர வெளிப்பாடு என்பது முதல் அத்தியாயத்தினுடைய தலைப்பு. இந்த முதல் அத்தியாயத்திலே முதல் ஸ்லோகத்திலிருந்து 20வது ஸ்லோகம் வரை கதைப்பகுதியாக அமைந்திருக்கிறது. இந்த கதைப்பகுதியினுடைய நோக்கம் இந்த சாஸ்திரம் உருவாவதற்கான சூழ்நிலையை வர்ணிக்கிறது. குருவையும் சிஷ்யனையும் அறிமுகப்படுத்துவதற்காக கதைப்பகுதி தொடங்குகிறது. எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை சொல்கிற போது அதை கொஞ்சம் சுவாரஸ்யமாக சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா? அது மாதிரி எடுத்தவுடனே கதாநாயகர்களை காட்டாமல் சில நிகழ்ச்சிகளை சொல்லி நம்முடைய மனதை அழகாக சாஸ்திரத்தை புரிந்து கொள்வதற்கான சூழ்நிலைக்கு கொண்டு போகிறது இந்த முதல் பகுதி. இந்த முதல் பகுதியிலே திருதராஷ்டிர மகாராஜா சஞ்சயனிடத்திலே யுத்த பூமியிலே என்ன நடந்தது என்ற கேள்வியை கேட்கிறார். சஞ்சயருக்கு ஒரு சக்தி இருந்தது. வேதவியாசர் அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். சஞ்சயர் வேதவியாசருடைய சிஷ்யன். அவருக்கு தூரத்தில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்க்கக்கூடிய ஒரு திவ்ய திருஷ்டி அவருக்கு உண்டு. சஞ்சயன்கிற சொல்லுக்கு ஒரு பொருள் உண்டு. விருப்பு வெறுப்புகளை வென்றவன். சம்யக்கு ஜிதவான் ராகத்வேஷவ். நன்றாக விருப்பு வெறுப்புகளை வென்றதுனால அவனுக்கு ஒரு திவ்யமான பார்வை இருந்தது. அதனால் யுத்த பூமியில் நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் திருதராஷ்டிர மகாராஜாவுக்கு சொல்லும்படி வியாசர் சொன்னதுனால உபதேசம் பண்ணுகிறார். முதல் ஸ்லோகம் ஒன்று தான் திருதராஷ்டிர உவாச்சா. இது ஒன்று தான் பகவத்கீதையில் திருதராஷ்டிரன் பேசினது. அதுக்கப்புறம் வேறு ஸ்லோகங்கள் திருதராஷ்டிரன்ட்டு வராது. நம்முடைய குழந்தைகளாகிய துரியோதனாதிகளும் பாண்டுவினுடைய குழந்தைகளாகிய தர்மராஜா முதலானவர்களும் என்ன செய்தார்கள்? நம்முடைய இடத்துல சண்டைக்கு போனார்களே, தர்மக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம். அந்த சண்டை நடந்த இடம் இன்றைக்கும் ஒரு புண்ணிய க்ஷேத்திரமாக விளங்குகிறது. சண்டை அங்கே போடுறதுக்கு முன்னால் பல நல்ல காரியங்கள்லாம் அங்கே நடந்திருக்கு. சண்டை போட்டதை கூட புண்ணியமாக தான் எடுத்துக்கொள்கிறது நம்மளுடைய தர்மத்தில் வழக்கம். வீரர்கள் முறையாக யுத்தம் பண்ணினா அந்த இடம் புண்ணிய பூமி என்று சொல்லுவார்கள். அங்கே பல விதமான யாகங்கள்லாம் நடந்திருக்கிறது. அது பாண்டவர்களுடைய குரு வம்சத்தை சேர்ந்தவர்களுடைய இடம். நிறைய 48 புண்ணிய தீர்த்தங்கள் அங்கே இன்றும் இருக்கிறது. பகவான் கீதோபதேசம் பண்ணிய வடவிருட்சமும் இன்றும் அங்கே வழிபடப்படுகிறது. அந்த மரத்துக்கடியில் தான் உபதேசம் பண்ணினார் என்று சொல்லி அந்த இடத்திலே இப்பொழுதும் கீதை பாராயணமெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். டெல்லியிலிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் சண்டிகர் போகிற வழியில் இருக்கிறது. அந்த இடம் தர்மக்ஷேத்திரம் என்றும் பகவத்கீதை தொடங்குற போதே தர்மங்கிற சப்தத்தில் தொடங்குறதே ஒரு விசேஷந்தான். தர்மம்னா நிறைய புண்ணிய காரியங்கள் யஜ்ஞ யாகங்கள்லாம் நடந்த இடம், குருவம்சத்துக்கு சேர்ந்த இடம். அந்த இடத்துல தான் யுத்தம் நிகழ்ந்தது. திருதராஷ்டிரம் என்ன பண்ணான்னு கேட்ட உடனே சஞ்சயர் பேச ஆரம்பிக்கிறார். 2வது ஸ்லோகத்திலிருந்து 20வது ஸ்லோகம் வரையிலும் அணிவகுப்பை பற்றி பேசப்படுகிறது. முதல்ல துரியோதனன் பேச ஆரம்பிக்கிறான். துரியோதனன் பாண்டவர்களுடைய படையெல்லாம் பார்த்துவிட்டு துரோணாச்சாரியரிடத்தில் சொல்லுகிறான், இந்த பாண்டவர்களுடைய படையை பாருங்கள், ரொம்ப பெருசாக இருக்குது. இது உங்களுடைய சிஷ்யன்தான் திரௌபதபுத்திரன் திருஷ்டத்யும்னன். அவன்தான் இந்த படையை ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணி நிறுத்தியிருக்கான். இங்கே நிறைய பேர் வீரர்கள்லாம் இருக்காங்க. பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் சமமானவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்படின்னு அந்த வீரர்களுடைய பெயர்களை எல்லாம் வரிசையிட்டு சொல்கிறான். அவர்கள் பக்கமே சொல்லிகிட்டு இருந்தால் ஒரு மாதிரி இருக்குங்கிறதுக்காக வேண்டி நம்முடைய பக்கத்துலேயும் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று துரோணாச்சாரியரை பார்த்து பேசுகிறான்.
வீரர்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லிவிட்டு, நீங்கள் இருக்கிறீர்கள், பீஷ்மாச்சாரியர் இருக்கார், கர்ணன் இருக்கிறார், கிருபாச்சாரியன், சமிதிஞ்சயன், கிருபன் என்றெல்லாம் அவர்களுடைய அடைமொழிகளோடு அந்த வீரர்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லிவிட்டு, அவனுடைய மனசில் ஒரு உறுத்தல் இருக்கு. பாண்டவர்களுடைய படை 7 அக்ஷௌகிணி இருந்தாலும் அது என்னமோ பலம் உள்ளதாக தோன்றுகிறது. துரியோதனுடைய படை 11 அக்ஷௌகிணி இருந்தாலும் பலம் குறைஞ்சதாக அவனுக்கு மனசில் படுகிறது. இதிலிருந்து பெரியோர்கள் ஒரு உபதேசத்தை நமக்கு சொல்லுகிறார்கள். நமக்கு எத்தனை தான் படபலம் இருந்தாலும் பகவானுடைய அனுகிரகம் இல்லைன்னா அது போதுமானதாக தோணாது. பகவானுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா ஒரு சின்னதாக இருந்தாலும் அது போரும்னு தோணும். இந்த கருத்தை இங்கே உபதேசம் பண்ணுகிறார்கள். தொடர்ந்து நாளை இதனுடைய சாரத்தை சிந்திப்பதற்கு பகவான் அனுகிரகம் பண்ணட்டும். அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள், பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். ஹரி ஓம்.